வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, மாசு நடிகருக்கு நோ சொன்ன நடிகை, அந்த பழக்கத்தால் தான் நாசமாக போன வாழ்க்கை. இணையதளத்தில் வெளியான அந்த நடிகையுடைய செய்தி. வாங்க என்ன தகவல், யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தெலுங்கு சினிமாவில் அறிமுகமான இந்த நடிகை நடித்த முதல் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படத்தில் கமிட் ஆகி பிஸியாக நடித்து வந்தாங்க அந்த ஒல்லி நடிகை. ஆனால் அவங்களுக்கு இருந்த கெட்ட பழக்கத்தால் சினிமா விட்டே காணாமல் போயிட்டாங்க. தற்போது அந்த அம்மணி வருமானத்திற்காக ஓட்டலை ஒன்றை நடத்தி வராங்க. 80 மற்றும் காலகட்டத்தில் சினிமாவில் நடிக்க வந்த அந்த காசி நடிகருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பட வாய்ப்பு இல்லாதால் சின்ன சின்ன விளம்பரத்தில் நடித்து வந்தாங்க. எப்படியாவது பட வாய்ப்பு வரும், அதில் நடித்து விடலாம் என காத்திருந்த அந்த நடிகைக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பட வாய்ப்பு இல்லாதால் ஆந்திரா பக்கம் சென்று ஒரு சில படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவும் சரிப்பட்டு வராதால் மாலிவுட் சென்று நடிச்சிருக்காங்க. அங்கு ஹீரோ கதாபாத்திரம் கிடைக்காதால் கடுப்பாகி போன அந்த நடிகர் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அந்த காசி நடிகர் தமிழ் சினிமாவுக்கு வந்த நேரம் அறிமுகமான இயக்குனர் ஒருவர் படத்தில் ஹீரோவாக நடிக்க, அதுவும் நல்ல கதாபாத்திரத்தில் வெயிட்டான ரோலில் கிடைத்தது. அந்த படத்திற்கு பிறகு அந்த நடிகர் ஸ்டார் ஹீரோவாக மாறிட்டாங்க. அடுத்தடுத்த படத்தில் நடித்து தனக்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொண்டு காசி நடிக்க வளர வளர இவருக்கு மாஸ் அதிகமானதான் தன்னுடன் நடித்த நடிகைகளை பண்ணை விட்டு அழைத்து செல்வதை வாடிக்கையாக மாற்றி விட்டாங்க. அந்த நடிகர்களும் அனுபவிக்காத சலுகைகளையும் இவங்க அனுபவித்திருக்காங்க என்று தமிழ் சினிமாவில் இவ குறித்து அவ பேச்சு வருங்க. இந்த நடிகரின் படத்தில் தான் ஒல்லி நடிகருக்கும் நடிகையும் ஜோடி போட்டு நடித்திருக்காங்க. அந்த நடிகைக்கு பல ரூட்டு போட்டும் அந்த ஒல்லி நடிகை எதற்குமே அசைந்து குடிக்கல. அந்த ஒல்லி நடிகைக்கு பிடித்த ரூமுக்கு போகலாம், பிடிக்காம படத்திற்காக எதையும் செய்ய மாட்டேன் என கொள்கை கொண்டவர். இப்படி தனக்கு என்று தனி படிசி வைத்திருக்கும் இந்த ஒல்லி நடிகையிடம் காசி நடிகரன் பிஏ என்று அழைத்திருக்காங்க. இதனால் கடுப்பான அந்த ஒல்லி நடிகை அந்த நடிகரை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது என்று பெரிய நடிகராக இருந்த எனக்கு என்ன என்று கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் தெரிந்த அந்த மாசு நடிகர் அவ்வளவு முயற்சி செய்தும் அது நடக்காமல் போனதால் மிகுந்த வருத்தத்துடன் அந்த படத்தை முடித்திருக்காங்க. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற நடிகருக்கு ஒல்லி நடிகைக்கு அடுத்த பட வாய்ப்பு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் படத்தின் வெற்றியால் பீக்கில் இருந்த இந்த ஒல்லி நடிகைக்கு குடி மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்ததால் படப்பிடிப்பின் போதை குடித்து விட்டு நடிக்க ஆரம்பித்தாங்க. இதனால் உச்சத்தில் இருந்த ஒல்லி நடிகைக்கு படிப்படியாக படை வாய்ப்பு குறைந்து கடைசியில் நகைச்சுவை நடிகர் ஒருவரோடு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அவருடன் ஹீரோனியாக நடித்து, ஆனால் அந்த படம் பெரிதாக போகவில்லை. இப்போது இந்த நடிகை சொந்தமான ஒரு ஓட்டலை நடத்தி வராங்க. பாவம் எப்படியோ இருந்த நடிகைக்கு வேண்டு நடிகை தனது தவறான பழக்கத்தின் அவர் சினிமா வாழ்க்கை நாசமாகிவிட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.